குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எயித்து மேக்ஸ்ல நம்ம இப்போ ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவிஷன்ல நம்ம லாஸ்ட் 2-3 கிளாஸஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு இப்போ ஆனுவல் எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அல்ஜீப்ரா, நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் ஏதாவது ஸ்பெசிஃபிக் லெசன் வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்க ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க சைட்ல இருந்து எந்த சஜஷன்ஸும் வரல. ஸோ நான் அதனால ஒன் பை ஒன் நானே வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா வந்து நெக்ஸ்ட் இயர் 9th போகிறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ஜீப்ரா மேஜர் லெசன் இருக்கு. சேம் லைக் தட் 10th ஸ்டாண்டர்ட்லயும் அல்ஜீப்ரா கண்டினியூ ஆகும், 11th கண்டினியூ ஆகும். ஸோ வந்து இனி வரப்போற இயர்ஸ்ல உங்களுக்கு அல்ஜீப்ரா அப்படிங்கிற டாபிக் வந்து எல்லா இடங்கள்லயும் யூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் நம்ம அல்ஜீப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட், ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்ட், அந்த மாதிரி வந்து சில சம்ஸ் எல்லாம் வந்து சில ஈக்குவேஷன்ஸ் சம் வா ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அஹ், வரக்கூடிய வருஷங்கள்ல ஃபார்முலாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எயித்து மேக்ஸ்ல பார்த்ததை விட அடுத்தடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃபார்முலாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பேஸ் வந்து தெளிவா இருந்தா தானே நமக்கு மற்ற கான்செப்ட் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ பேஸே நமக்கு வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு வந்து கஷ்டமா தானே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த பேஸ் கான்செப்டை திருப்பியும் ஒரு தடவை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்க போறோம். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு நமக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணியே ஆகணும், இந்த பேஸ் கான்செப்ட்ல நம்ம வந்து தரவா இருந்தாதான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து நம்ம உங்களால நல்லா பண்ண முடியும். இல்ல அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா? சோ அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அல்ஜீப்ரால என்ன நம்ம பண்ண போறோம், ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஒரு சிமுலேஷன், இதெல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்னென்ன வந்து நமக்கு அல்ஜீப்ரால வந்து ஐடென்டிட்டிஸா நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பார்க்கலாம், சிமுலேஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் ஜென்ரலாக தான் நம்ம ரிவிஷன் பண்றோம். உள்ள போய் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணல. இன் ஜென்ரல் ரிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நம்மளோட புக்ல என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஐடென்டிட்டிஸா உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அல்ஜீப்ரானா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இயற்கணிதம் அப்படின்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதாவது நம்ம வந்து நம்பர்ஸ்ல 1 2 3 4 5 6 இதெல்லாம் வந்து அடிஷன் சப்ராக்ஷன்ங்கிறது நமக்கு தெரியும். ஒரு எண்களின் கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறது வந்து நான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே நமக்கு தெரியும். அதை வந்து ஃபிராக்ஷனா இருந்தா எப்படி பண்ணுவோம், பின்னம், தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், மிக்சட் ஃபிராக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அதே வந்து கோவைகள் இப்ப இது கூட a plus b is equal to 2a plus b is equal to ax squared plus y squared is equal to இந்த கோவைகள், அந்த கோவைகள் அப்படிங்கிறது தான் வந்து நம்பர்ஸோட ஏதோ ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு வருது. சோ அந்த கோவைகளின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் ஆனது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்க கூடிய ஒரு பாடம் தான் இந்த அல்ஜீப்ரா அப்படிங்கிற லெசன். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன்னா எப்படி, இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கணக்குகளை சால்வ் பண்ணுவோம், நமக்கு இப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல என்னென்ன முற்றொருமைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பார்ப்போம். முற்றொருமைகள்னா ஐடென்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிட்டிஸ் என்னன்னு எழுதிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு சிமுலேஷன் ஏதாவது ஒன்று ரெண்டு ஐடென்டிட்டிஸ்க்கு காட்டுறேன். அதுக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம சம்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரீகேப் பண்ணலாம். ரீகேப் பண்ணோம்னா நம்மளால வந்து ஆக்டிவிட்டிஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வருஷம் பார்த்த ஐடென்டிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறது நான் இப்ப உங்களுக்கு எழுத போறேன்.
A plus first one வந்து A plus B the whole square முற்றொருமை முதல் முற்றொருமையானது A plus B the whole squared is equal to A squared plus 2AB plus B squared. Okay, இது முதல் முற்றொருமை. அடுத்தது A minus B the whole squared. A minus B the whole squared is equal to A squared minus 2AB plus B squared. அடுத்தது A squared minus B squared equal to A plus B into A minus B. அடுத்தது x plus A into x plus B is equal to x squared plus A plus B into x plus AB. X squared plus A plus B into x plus AB. இந்த முற்றொருமைகள் first 4 அடிப்படை முற்றொருமைகள். Basic identities, 4 basic identities are இந்த 4 identities நமக்கு தெரியும் இல்லையா? சோ இந்த ஐடென்டிட்டிஸ்க்கு நான் ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். இந்த பேசிக் வந்து அடுத்த வருஷமும் இது வந்து உண்டு. ஓகேவா? அடுத்தது இதுல வந்து கன முற்றொருமைகள் A plus B the whole cube. ஃபர்ஸ்ட் இந்த 4 என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கியூபிக் ஐடென்டிட்டிஸ் கன முற்றொருமைகள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து A plus B the whole squared அப்படிங்கிற ஃபார்முலாவையும் A squared minus B squared, அதாவது இது ரெண்டுக்கும் A plus B the whole squared and A squared minus B squared, இது ரெண்டுத்துக்கும் சிமுலேஷன்ல நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இது வந்து வந்தது. ஸோ இந்த சிமுலேஷன் பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. To verify the algebraic identity A plus B the whole squared is equal to A squared plus B 2AB plus B squared. இதனுடைய லேர்னிங் அவுட்கம் என்னவா வரும்? ஃபேக்டரைசேஷனுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதா இதனுடைய லேர்னிங் அவுட்கம். ஓகே, ஸோ நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்ப்போம். ஓகேவா? ஒரு ஏபி சைட் ஆஃப் ஸ்கொயர் ஏபிசிடி இன் ஏ யூனிட்ஸ் 10ல இருந்து 15க்குள்ள ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. 10ன்னு எடுத்துக்கிறேன். சைட் ஆஃப் ஸ்கொயர் பிக்யூஆர்எஸ் இன் பி யூனிட்ஸ் ரேஞ்ச் 10ல இருந்து 15 சொல்லியிருக்காங்க. அதை நான் 12ன்னு வச்சுக்கிறேன். ட்ரா 2 ஸ்கொயர் வரைகிறேன். ஏபிசிடி வரைஞ்சாச்சு, பிக்யூஆர்எஸ் வரைஞ்சாச்சு இல்லையா? ஏபிசிடி அண்ட் பிக்யூஆர்எஸ். இப்ப ரெக்டாங்கிள் ஏ மற்றும் பி, ஓகே, ரெக்டாங்கிள் இது பண்ணியாச்சு. ஸோ square ABCD with A units, area A squared has been drawn. ஒரே நிமிஷம் இது தள்ளிடுறேன். And square PQRS with B units, area B squared has been drawn. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். rectangle AB எடுத்து வரைஞ்சாச்சு. So the values of A and B are same as taken earlier. Rectangle EFGH with length A units and breadth B units and area AB has been drawn. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சதுரத்திற்கு எடுத்த அதே வேல்யூஸ் தான் ரெக்டாங்கிளுக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகெயின் டூல்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் சேம் அதே தான். இப்ப பாருங்க, இதனுடைய ஏரியா என்ன? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏபிசிடி? ஏ ஸ்கொயர்டா பக்கம் ஏ ஸ்கொயர்ட். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பிக்யூஆர்எஸ்? எல்லா சைட்ஸுமே பி. ஸோ அப்போ பி ஸ்கொயர்டா. அடுத்தது வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஎஃப்ஜிஹெச் வந்து ஏபியா? ஏபி. அடுத்தது வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல்எம்என்ஓ? இதுவும் ஏபி தான், அது பிஏ. சாரி, இது ஏபி, அது பிஏ. ஸோ பிஏ. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இப்ப வந்து இந்த ரெக்டாங்கிள் இந்த இது இமேஜ்ல the colored box represent the squares and rectangle we formed. இந்த a squared ஓட இடத்துல, b squared உடைய இடத்துல,
பிஏவை பிஏவினுடைய இடத்துல, ஏபியை ஏபியினுடைய இடத்துல கொண்டு வந்து பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணியாச்சு. ஸ்கொயர் வித் சைடு ஏ பிளஸ் பி. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏஐஜி, இந்த பெரிய ஸ்கொயருடைய இது வந்து ஏஐஜிஇ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏபிசிடி பிளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சிஹெச்ஜிஎஃப், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிசிஎஃப்இ plus area of rectangle BIHC is equal to என்னென்ன இதோடைய இது எடுத்தோம், a square plus b square plus ab plus ba is equal to a square plus 2ab plus b squared units. எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுதா? Also AIGE is a square of side a plus b. So area of AIGE is equal to a plus b the whole squared square units. Okay, இப்போ a plus b the whole squared is equal to a squared plus b squared plus 2ab. Here you have taken the value of a is equal to 10 units and b is equal to 12 units அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். ரிமைண்ட் பண்றாங்க. சோ அப்ப a உன்னுடைய மதிப்பு என்ன? 10. இங்க போடுங்க. அதே மாதிரி b இனுடைய மதிப்பு வேல்யூ ஆஃப் சைடு b வந்து 12 எடுத்தோமா? இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா வரணும். a plus b the whole square, a வினுடைய மதிப்பு 10, b இனுடைய மதிப்பு 12. இங்க நம்ம எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. இதுல நான் லெஸ் பண்ணி காட்டுறேன். 2, a வினுடைய மதிப்பு 2, b இனுடைய மதிப்பு 5ன்னு வச்சுக்கலாமா? சோ நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். சோ 2 plus 5 is equal to 7. 7 ஸ்கொயர் 45 LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட். அதே ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க. a ஸ்கொயர்டுங்கிறது a இருக்கிறதுக்கு பதிலா 2, 2ab ல a இருக்கக்கூடிய இடத்துல 2, b இருக்கக்கூடிய இடத்துல 5 and b squared is equal to 5 squared. So அப்போ 2 squared is 4 and 2 2s are 4, 4 5s are 20. 20 plus 5 squared is 25. So இதை ஆட் பண்ணீங்கன்னாலும் 49, அதை ஆட் பண்ணாலும் 49. So left hand side is equal to right hand side. இப்போ a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. எப்படி வந்தது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து a squared minus b squared இன்னொரு ஃபார்ம் தான். a plus b into a minus b. இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏபிசிடி அப்படிங்கிற ஸ்கொயர் கிடைச்சிடுச்சு. இதுல இருந்து ஒரு குட்டி ஸ்கொயர், கிளிக் ஆன் த ஸ்கொயர் ஏஇஎஃப்ஜி டு டிராக் இட் அவுட் ஃப்ரம் த ஏபிசிடி. இதை வந்து வெளில தள்ளிடுறேன். ஏஇஜிஎஃப்ங்கிற ஏபிசிடி அப்படிங்கிற ஸ்கொயர்ல இருந்து இந்த ஒரு குட்டி ஸ்கொயர் ஏஇஜிஎஃப் அப்படிங்கிறத வெளியில தள்ளிடுறேன். ஓகேவா? சோ அப்ப இதனுடைய ஒரு சைடு ஏவும் இன்னொரு சைடு ஏ மைனஸ் பியுமா இருக்கு இல்லையா? த கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் டு see the arrangement of square. A square EFGH has been cut out successfully from square ABCD. இப்ப பாருங்க, இது மூவ் ஆகுது பாருங்க. எப்படி வந்து play again கொடுக்குறேன். இந்த AEGF ஆனது திருப்பியும் கொடுக்குறேன். இந்த ஏஇஜிஎஃப் ஆனது வெளியில போய் பேலன்ஸ் இருக்கிறது a minus b into a minus b. Here we can clearly see that from the square a squared, then the square area of b being cut, so giving the LHS part of the equation. LHS part of the equation இங்க பாருங்க. a minus b, a minus b is breadth, length a அப்படிங்கிற ஃபார்முலா வந்துருச்சா? இப்ப பாருங்க. சோ இப்ப இங்க வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி என்ன? ஏ ஸ்கொயர் போடுங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏஇஎஃப்ஜி என்ன? ரெண்டு சைட்ஸ் என்ன இருக்கு? பி ஸ்கொயர். ஸோ அதையும் போடுங்க. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இபிஜிடி ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி.
இப்ப let us assume a is equal to 4 and b is equal to 3. இந்த இடத்துல a ஸ்கொயர்டுங்கும் போது a வினுடைய மதிப்பு 4னா 4 ஸ்கொயர்ட் 16. b னுடைய மதிப்பு 3, b ஸ்கொயர்ட் is 9, 3 ஸ்கொயர்ட் 9. a plus b அப்படின்னா 4 plus 3 is 7. a minus b னா 4 minus 3 is 1. So a squared minus b squared சொல்லிருக்காங்க. So 16a squared, b squared is 9. So 16 minus 9 which is equal to 7. So a plus b into a minus b. A plus b is 7 and a minus b is 1. So 7 into 1, 7. So here we can clearly verify that a squared minus b squared is equal to a plus b into a minus b அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ நம்ம இங்க வந்து வேற ஏதாவது வேல்யூஸ் இப்போ அங்க 4 3 வச்சு நம்ம பார்த்தோம். இங்க 5 6 வச்சு பார்க்கலாமா அதே மாதிரி வருதான்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க எல்ஹெச்எஸ்ல ஏவினுடைய மதிப்பு 6 அப்படின்னும் பியினுடைய மதிப்பு 5. ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுல ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னா 6 ஸ்கொயர்ட் அண்ட் பி ஸ்கொயர்ட் அப்படின்னா 5 ஸ்கொயர்ட். ஸோ 6 ஸ்கொயர்ட் மைனஸ் 5 ஸ்கொயர்ட் 6 ஸ்கொயர்ட் 36, 5 ஸ்கொயர்ட் 25. ஸோ 36 minus 25 is equal to 11. அதே சேம் a plus b into a minus b. a value 6 plus 5 into 6 minus 5. 11 into 1 is equal to 11. ஸோ இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருச்சா? வெரிஃபையும் பண்ணியாச்சா நம்ம? ஸோ இப்போ நம்ம புக்ல ஒரு சில 2 3 சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஆக்டிவிட்டி போகலாம். அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் இன்னைக்கு. So a plus b and a minus b உடைய explanation a plus b the whole squared and a squared minus b squared ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதனுடைய அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 2 பார்க்கலாம். ஒரு ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடக்கூடிய ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த 4 ஃபார்முலா 4 ஐடென்டிட்டி இன்னைக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கியூபிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே. pm plus 5 the whole squared அப்படின்னு இருக்கு. இங்க a plus b the whole squared ஃபார்முலால இருக்கா? a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. So a இருக்கக்கூடிய இடத்துல 3m இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 5 இருக்கு இல்லையா? So 3m squared plus 2 into 3m into 5 plus 5 squared. ஓகே. ஸோ இப்போ 3m whole squared அப்படின்னா இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா 3 squared m squared plus 2 5s are 10, 10 into 3 30, 30m plus 25. ஸோ இதை எப்படி எழுதுவீங்கன்னா 9m squared plus 30m plus 25. ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஈக்குவேஷன் பல்லுறுப்புக்கோவையானது இது கொடுப்பாங்க. 9m ஸ்கொயர் பிளஸ் 30m பிளஸ் 25 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, காரணிப்படுத்துங்க, இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க இது 9 இருக்கு. இப்ப இங்க 0 வரா மாதிரியோ 1 வர சாரி 0 இல்ல 1 வரா மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபேக்டரைசேஷன்ஸ் பண்றதும் இதுலயே நான் சொல்லிடுவேன். இதுங்க அதுக்கு ஒரு நம்பர் பார்ப்போம். ஓகே, எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப். ஹோல் கியூப் சம் வேண்டாம், நம்ம இப்ப வந்து ஹோல் ஸ்கொயர் சம் தான் பார்க்கிறோம். ஹோல் கியூப் சம் வந்து அடுத்த இதுல பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கியூபிக் வந்து பார்க்கலாம். கனமுற்றொருமைகள். இப்ப வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸ் தான் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபேக்டரைசேஷனுக்கு இதே மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு சம் சொல்லிட்டேன். ஏன்னா அதை வச்சாதான் நம்மளால இப்போ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் இதனுடைய காரணிகள். இப்போ வந்து 9m ஸ்கொயர் பிளஸ் 30m பிளஸ் 20 24 ஏதோ சம்திங் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸா. அதுக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன் இங்கேயுமே வந்து இந்த m ஸ்கொயர்டு இருந்ததுன்னா நான் அதே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க 9 இருக்கிறதுனால இன்னைக்கு பெரிய நம்பர் வேண்டாம், குட்டி நம்பர் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப இது பாருங்க, உங்களுக்கு 2. ஓகே, பெருக்கினால் 2, கூட்டினாலோ கழித்தாலோ -3 வரும். சோ 2 1s are 2, 2 plus 1 is 3. பட் இங்க -3 இருக்கு, இங்க +2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? ரெண்டுமே வந்து மைனஸ் சைன் போட்டீங்கன்னா மைனஸ், இதெல்லாமே கான்செப்ட். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மைனஸ் minus into plus is equal to minus, plus into plus is equal to plus. ஓகேவா? சோ அப்போ இதெல்லாமே இன்டூ, எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அப்போ 2 into 1 is 2. 2 plus 1 is 3. But minus into minus plus 2. Minus 2 plus minus 1 is equal to minus 3. அப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பேர் பேரா. இது ரெண்டு டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல எக்ஸ் காமனா இருக்கா? வெளில எடுத்துட்டீங்கன்னா உள்ள எக்ஸ் மைனஸ் 2. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எதை காமனா எடுத்து எது உள்ள இருக்கோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு அடுத்த டேர்முக்கு போட்டுடுங்க. இப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இங்க எதால மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம் வரும்? -1ஆல. அப்ப -1 இன்டூ எக்ஸ் 2 பிளஸ் 2. அப்ப இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. சோ இப்படிதான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலாவை ரிவர்ஸ் ஆர்டர்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கணக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு இப்ப நம்ம பார்த்த ஒரு 4 முற்று இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் இந்த பிளஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா 8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறேன். இது ஏன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா என்னுடைய ஐடென்டிட்டி வந்து எனக்கு தெரியும். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ அத பேஸ் பண்ணி நான் இங்க எழுதியிருக்கேன். ஐடென்டிட்டி வந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. சோ
ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 8. பி இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ். அப்போ 8 பிளஸ் எக்ஸ் இன்டு 8 மைனஸ் எக்ஸ். 8 ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ எனக்கு ஐடென்டிட்டி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஐடென்டிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பரை ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க இப்ப கேட்கலாம் மேம், அங்க வந்து 64க்கு பதிலா 56 இருக்கு, எப்படி எழுதுவீங்க அப்படின்னு. நம்மளால ஐடென்டிட்டியை அங்க அப்ளை பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம வந்து வேற மெத்தட் தான் யோசிப்போம். நமக்கு பர்டிகுலர் ஐடென்டிட்டிக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுமோ கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து வேர்ட் வால் ஆக்டிவிட்டிக்கு போலாம். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் காட்ட போறேன். இப்ப இதுக்கு நீங்க தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லணும். ஓகே, 2 இன்டூ 2x பிளஸ் 3y மைனஸ் 4 சொல்லிருக்காங்க. இங்க எந்த நம்பர் இதுக்கு மேட்ச் ஆகும் பாருங்க. 2 4 4x பிளஸ் 2 3 6 6y மைனஸ் 4 4x பிளஸ் 6y மைனஸ் 8 ஏதாவது இருக்கா? 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2. நாலு ரெண்டு 8, 8x மைனஸ் 4. வெரி குட். நீங்க எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ அதுக்கெல்லாம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு இங்க என்னென்ன ஆப்ஷன் காட்டுது அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரலாம். ஏன்னா சில பேர் அங்க நம்மளோட இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. ஓகே, 2 3 6, 4 2 8, 10 2 20. இங்க ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? 6 8 20 இதோ இருக்கு. அடுத்தது வெரி குட். 4y இன்டூ 5x மைனஸ் 3y. 4 இன்டூ 5 20. 20xy ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அடுத்தது 10 இன்டூ 1 பிளஸ் 4x. 11 10, 4 இன்டூ எக்ஸ் 4 இன்டூ 10 40 எக்ஸ். சூப்பர். அடுத்தது 6 3 18, 18x பிளஸ் 6 5 30. வெரி குட். அடுத்தது 3x இன்டூ 3 இன்டூ 5y. 3 15, 15 எக்ஸ் ஒய் 24 எக்ஸ் ஸ்கொயர்டு. சூப்பர். அடுத்தது 3 2 6. சோ 6 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 7 3 21. சூப்பர். அடுத்தது 10 மைனஸ் 15, 2 10, 3 15. ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்ப்போமா? சோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிடுது. ஆன்சர்ஸ் பாருங்க. 10 அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணிருக்கோம். சூப்பர், வெரி குட். எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நமக்கு இந்த பாலினாமியலுடைய மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் இப்ப நான் போர்ட்ல போட்டிருக்கேன் இல்லையா, அது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணேன். இப்ப பாருங்க. இப்ப இது நீங்க திங்க் பண்ணி ஒவ்வொன்னுத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். எனக்கு பெருக்கினா 10 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 11 வரணும். சோ அப்ப எந்த நம்பர் வரும்? ஐ 2 10 வருமா? வராது. எது எனக்கு வரும் அப்படின்னு நீங்க போர்டு திங்க் பண்ணுங்க, உங்க பேப்பர்ல போங்க.
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் இதுல ஆப்ஷன் ஈஸியா இருக்கு? ஏன்னா இதெல்லாம் குட்டி நம்பர், குட்டி நம்பருக்கு ஈஸியா சொல்லிருக்காங்க. சோ எனக்கு பெருக்கினா 3 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 4 வரணும். சோ 3 ones are 3, 3 plus 1 is 4. 3 ones are 3, 3 plus 1 is 4. So அப்ப x plus 1 into x plus 3 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வருமா? ஓகே, நீங்க அப்படி திங்க் பண்ணுங்க. இப்ப எனக்கு மல்டிப்ளை பண்ணினா 4 வரணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணா 5 வரணும். அப்போ இங்க எனக்கு என்ன வரும்? 2 2 4, 4 பிளஸ் 5, இல்ல 4 1 4, 4 பிளஸ் 5. சோ அந்த ஆப்ஷன் இருக்கா? எஸ், எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4. எனக்கு 4 இன்டூ 1 4, 4 பிளஸ் 1 ஈக்குவல் டு 5. நம்ம திங்க் பண்றது ரெண்டு ஆங்கிள், அதாவது மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4, 4 1s are 4. இப்ப இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? சோ 4 1s are 4 இருக்கு. 4 plus 1 is equal to 5. சோ அப்ப நமக்கான அவுட்புட் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 is equal to எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4 வரும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம். ஓகேங்களா? சோ அடுத்தது இங்க எனக்கு 10, இங்க 7. So 5 2s are 10. 5 plus 2 is 7. அது இருக்கா ஆப்ஷன்? எஸ். x plus 5 into x plus 2. உங்களுடைய ஈஸி கன்வீனியன்ட்டுக்கு தான் சொல்றேன். சோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா? வெரி குட். ஈஸியா ஆன்சர் பண்றீங்களா? சோ இப்போ அடுத்தது வந்து பாருங்க. இப்போ 5 7 4 அப்புறம் 6 இருக்கு, 8 இருக்கு, இன்னொரு 6 இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம பெரிய நம்பருக்கு வருவோம். சோ இப்போ எனக்கு இங்க வந்து 8 இருக்கு, 6 இருக்கு. 4 2s are 8, 4 plus 2 is 6. அப்போ x plus 2 into x plus 4. வெரி குட். அடுத்தது 6 இருக்கு, 5 இருக்கு. 5 ones are 5, 5 plus 1 is 6. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும்? x plus 1 into x plus 5. வெரி குட். சோ நம்ம திங்க் பண்றது இப்போ பெரிய நம்பர் 3 தான் வச்சிருக்கோம். நம்ம என்ன 3 நம்பர்ஸ் தான் வச்சிருக்கோமா? எதாவது வச்சிருக்கோம்? 11 10, அப்புறம் வந்து 8 15 6 5 இதுதான் வச்சுக்கோம். சோ அப்போ வந்து இங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 வரணும், 8 வரணும். ஏதோ 3 5 15, 5 3s are 15. So அப்போ 5 plus 3 is 8, 3 plus 5 is 8. So அப்போ x plus 5 into x plus 3 வருமா? வெரி குட், சூப்பர். அடுத்தது 14. இங்க என்ன நம்பர் இருக்கு நமக்கு மறைஞ்சிருத்தா? சோ பரவாயில்ல, நம்ம இங்க முடிச்சிடுவோம். அப்ப இது லாஸ்ட் ஆப்ஷன், நம்ம ஃபில் பண்ணிடலாம். சோ 11 10. ஒரே நிமிஷம், இது கொஸ்டின் உங்களுக்கு 49 இருக்காங்க. ஓகே, எனக்கு மல்டிப்ளை பண்ணா 10, ஆட் பண்ணா 11. 10 ones are 10, 5 2s are 10. எனக்கு இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? 10 ones are 10, 10 plus 1 is 11. ஆனா 5 2s are 10 ன்னு நம்ம சொல்றோம். ஆனா 5 plus 2 வந்து 7 தானே வரும், 11 வராதே. அப்ப எப்படி வரும்? அப்ப இங்க என்ன ஆப்ஷன் இவங்க கொடுத்திருக்கிறது கரெக்ட், ஃபில் பண்ணுங்க. சோ அடுத்தது x squared plus 14x plus 49. 7 sevens are 49. அதுதான் ஆப்ஷன். 7 plus 7 is 14. பட் 14 வந்து 13 plus 1 எழுதலாம், 12 plus 2 எழுதலாம், 7 plus 7 எழுதலாம், 9 plus 5 எழுதலாம், எப்படி வேணா எழுதலாம். ஆனா 49 எனக்கு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கணும். அதே நம்பர் தான் எனக்கு ஆட் பண்ணாலும் 14 வரணும். நம்பர்ஸ் ஆடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்னால மாத்தவே முடியாது. அப்ப 7 இன்டூ 7 49, 7 7 14. ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்ப்போமா? நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டானு. ஸோ நமக்கு அப்ப ஃபேக்டரைசேஷன் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? டேபிள்ஸ் கிளியரா இருந்தாதான் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சூப்பர். 8 out of 8. பாருங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எல்லா ஆன்சருமே கரெக்ட். ஸோ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆன்சர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. நல்லாவே வந்து எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தது. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கன முற்றொருமைகள் பார்க்கலாமா? அதுல என்னென்ன ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க
அப்படிங்கிறது பார்க்கலாமா? அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து அப்படி இது அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபேக்டரைசேஷன் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சம்ஸ் இருக்கு சிமுலேஷன்ஸ்லயே. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சம்முமே வந்து பார்த்துடலாம். ஓகேவா? a plus b the whole cube, a minus b the whole cube and x plus a into x plus b into x plus c. அதுதான் வந்து நமக்கு கனமுற்றொருமைகள். கியூபிக் ஐடென்டிட்டிஸ்ல 3 ஃபார்முலா தான் கொடுத்திருக்காங்க. a plus b the whole cube is equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. a minus b the whole cube is equal to a cube minus 3a squared b plus 3ab squared plus sorry minus b cube. Okay. So அடுத்தது third x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x squared plus ab plus bc plus ca into x plus abc. So இந்த 3 கன முற்றொருமைகள் தான் வந்து உங்களுக்கு கியூபிக் ஐடென்டிட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலி நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல ஓவராலா உங்களுக்கு எவ்வளோ ஐடென்டிட்டிஸ் அப்பவே ஒரு 4 பார்த்தோம், இப்போ ஒரு 3 பார்த்துருக்கோம். ஸோ 4 + 3 7 ஐடென்டிட்டிஸ் தான் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல மொத்தமாவே இருக்கு. பட் இந்த 7 ஐடென்டிட்டிஸ்மே உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு கண்டிப்பா வந்து வர ஆரம்பிக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த இந்த 7மே நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 உங்களுக்கு 100% ஞாபகம் இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து இந்த அல்ஜீப்ராவுடைய ஃபேக்டரைசேஷன்லாம் வந்து ஃபேக்டரைசேஷன்ல நிறைய மெத்தட்ஸ் வரும். ஸோ இந்த இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து மேஜர். இதை நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணியும் எழுதலாம். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொல்றேன். எப்படி ஆல்டர் இது 3 மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் சிமுலேஷன் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல காட்டுறேன் எப்படி வந்தது அப்படின்னு. a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு சொல்லலாம். ஓகே. a minus b the whole cube is equal to a cube minus b cube minus 3ab into a minus b. அடுத்தது a cube plus b cube இப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். a plus b into a squared minus ab plus b squared. இதை மட்டும் ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு a plus b the whole cube ஓட ஃபார்முலா வருதா, a minus b the whole cube ஓட ஃபார்முலா வருதான்னு உங்களுக்கு இது தெரியும். ஓகேவா? அடுத்தது a cube minus b cube. a minus b into a squared plus ab plus b squared. சரியா? இதே வந்து நம்ம இப்படியும் ரிவர்ஸ் ஆர்டர்லயும் எழுதலாம். நம்மளுடைய சம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி போடுற சம்ஸ் வந்து எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இது சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. வேர்ட் வால் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சூப்பரா பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதே மாதிரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் நிறைய பண்ணலாம். ஓகே. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.